அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுனால பாண்டியன் சோழன் கிட்ட சொல்றாரு, டேய் சோழா, அப்புறம் ஏன்டா இவங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும்? நான் வேணா ஒரு வீடு வாடகைக்கு பார்க்குறேன்டா. அவங்க அந்த வீட்டில் போய் இருக்கட்டும். 4 ஆம்பளைங்க மத்தியில் ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் உன் ஒய்ஃபான்னு நினச்சி அவங்க இந்த வீட்டில் இருக்காங்க நான் நினச்சேன். ஆனால் இப்போ அவங்க உன்னைய கணவனாகவும் ஏற்றுக்கல, உங்கள் கல்யாணம் உண்மை கல்யாணமும் இல்லைன்னு அவங்க சொல்கிறப்ப ஒரு பொண்ணா 4 ஆம்பளைங்க மத்தியில் இருக்கிறது எப்படின்னு எனக்கு புரியுதுடா. அதனால் அவங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாண்டா. ஹாஸ்டல் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதானே ஐடி ப்ரூஃப் தேவை. மற்றபடி ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணு தங்குறதுக்கு ஐடி ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லையே. நான் உங்களுக்கு என்னுடைய செட்டு பக்கத்திலேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லையில இங்கே சோழன் முறைச்சு பார்க்குறாரு. என்ன ஏன்டா முறைச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லையில, இங்கே பாருடா, நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. அவ என்னையே காதலிக்கல, அவ என்னையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல, எங்களுடைய கல்யாணம் உண்மையான கல்யாணம் கிடையாது அப்படின்னு அவ ரொம்ப முடிவா நம்புறா. ஆனா நான் அப்படி இல்லை. அவ தாண்டா என் பொண்டாட்டி. காலம் முழுக்க அவ மட்டும்தான் என் பொண்டாட்டி. அவ என்னை எப்படி நினைக்கிறாளோ தெரியல. அவ கழுத்துல நான் தாலி கட்டும் போது அவளை என்னுடைய மனைவியா நினைச்சுதாண்டா நான் தாலி கட்டினேன். அவ இங்கிருந்து போகணும்னு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட நீ கூட பாத்தியே, உன்னுடைய கடையில இருந்து பார்த்து சொன்னாங்க நாங்கள் 2 பேரும் பேக்கோட கையோட போனோம் அப்படின்னு. அன்னைக்கு கூட இவ வீடு வாடகைக்கு பார்த்து வெளியில போய் தங்குறதுக்காண்டி பேக்கோட எடுத்துட்டு போனா. அந்த வீட்டு ஓனரை மிரட்டி இரட்டி இவளுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னதே நான் தான். அவ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுடா. அவளை நான் உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன்டா. நிலாவை விட்டு என்னால இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. என்னடா சோழா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாரு. அவளை நான் மனசார விரும்புறேன்டா. அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுடா. அவ இந்த வீட்லயே நம்மளோடையே என்னுடைய மனைவியாவே இந்த வீட்டுல இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லையில, அவங்க எப்படா அந்த வீட்டுல இருப்பாங்க? அவங்க பக்கமா நீ கொஞ்சம் நினைச்சு பாருடா. அவங்கள பொறுத்தவரைய அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி உதவி பண்ணவே நீ. அது மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர உன்னைய ஒரு துளியாவது அவங்க உன்னைய நினைச்சிருந்தாங்கன்னா விவாகரத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிருக்கவே மாட்டாங்களேடா. அவங்க உன்னை யாரோ ஒருத்தர் மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணி விவாகரத்து வாங்கி நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை நீ வேற ஒருத்தன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் பேசையில சோழனுக்கு கோவம் வந்துருது. இங்க பாருடா, இப்ப வேணா அவ என்னை பத்தி எதுவும் நினைக்காம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த சோழனை பத்தி நிலா மனசார நினைப்பா. இந்த சோழன் மேல நிலாவுக்கு காதல் வந்தே தீரும். இது நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பேசையில அப்பதான் பாண்டியன், டேய் இங்க பாருடா, இது ஒன்றும் சினிமா கிடையாது. நீ இப்படி வசனம் பேசுறதுக்கெல்லாம் அவங்க உன்னை பத்தி எதுவுமே நினைக்கல. அவங்கள பொறுத்தவரை நீ வேற ஒருத்தன் தான். நாளைக்கு நான் வீடு வாடகைக்கு பார்க்க போறேன். வீடு வாடகை பார்த்து அவங்கள வேற ஒரு வீட்டுக்கு அனுப்ப போறேன். அவ்வளவுதான். அவங்க இனிமேல் இங்க இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நான் அவங்கள அண்ணியா நினைச்சு இந்த வீட்டுல அவங்க மேல ஒரு மரியாதையோட இருந்துகிட்டு இருந்தேன். அவங்க வேற ஒருத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல தங்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாதுடா. அவங்களுக்கு நாளைக்கு நான் வீடு வாடகைக்கு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லல. இங்க பாரு பாண்டியா, இது ஏன் குடும்ப பிரச்சனை, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லல. எதுடா, எது உன் குடும்ப பிரச்சனை? என்னமோ 2 பேரும் மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்ப விவாகரத்துக்கு வந்திருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மனசார காதலிக்க முடியல, நடந்த கல்யாணத்தை ஒரு உண்மையான கல்யாணமா அந்த பொண்ணு ஏத்துக்கிறல, இதுல வேற குடும்ப பிரச்சனை போடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா விறுவிறுன்னு உள்ள போயிறாரு.